அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லவர்களாய் மாறணும் என்று குறித்து, அது மாத்திரமல்ல கீழே சொல்றது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நாம் என்ன பண்ணுமாம், நிறையப்பட வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்றாராம், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப பாருங்க, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நாம் வல்லமை உடையவர்களாய் மாற வேண்டும். எதிலே வல்லமை உடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அறிவு கெட்டாத இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு வல்லவர்களாய் மாற வேண்டுமாம். இன்றைக்கு ஏதோ காரியங்கள் நம்ம வல்லமை உடையவர்களாய் மாறணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறோம். ஒருத்தவங்க பாருங்க, நல்லா என்ன பண்ணாங்க, பலவீனமா இருக்கிறாங்கன்னு சொன்னா நல்லா என்ன பண்ணுவாங்க, பெலனாய் மாறுவதற்கு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தன்னை வல்லவர்களாய் மாற்றிக்கொள்றாங்க. இல்ல ஏதோ ஒரு காரியங்களை உயர்த்த பண்ணணும்னு சொன்னா அதற்கு தன்னை வல்லமை உடையவர்களாய் மாற்றிக்கொள்றாங்க. என்னென்ன காரியங்கள் நாங்கள் வல்லமை உடையவர்களாய் மாற்றிக்கொள்ளணுமோ அந்த காரியங்களை என்ன பண்றாங்க, மாற்றுவதற்கு பிரயாசப்படுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் எதுல வல்லவர்களாய் மாற வேண்டுமா, தேவனுடைய பிள்ளைகளாய்